என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோட்ல ஏதோ ஒன்று ரெண்டு ஷேரை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லிடுறேன், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம்னு சொல்லக்கூடாது, இந்த ஸ்டாக் வாங்கினீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே போகும், இங்கே ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் நான் வந்து ஒரு பொதுவாக பேசலாம், பொதுவாக வந்து ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலாம். நான் பொதுவாக தான் பேச போகிறேன். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் முதலீடு பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் இந்த முதல் கதையை ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிடறேன். 2014 நினைக்கிறேன். அப்போ என்ன வந்து சன் நியூஸ் தொலைக்காட்சியில் கூப்பிட்டாங்க. சார், நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு அவங்க நினச்சிக்கின்னு இருந்தாங்க. நம்மளை கூப்பிட்டாங்க. சரி, நம்மளோட சேனலில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இப்போ நாங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் இந்த ஷேர் வாங்கலாமா அந்த ஷேர் வாங்கலாமான்னு கேட்பாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, சார் நீங்களே சொல்லுங்கள் சார் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கலாமா அப்படின்ட்டு. அப்போ நமக்குலாம் வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். சார், நான் டாடா மோட்டார் ஷேர் வாங்கிட்டேன், இது ஏறுமா ஏறாதா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆமாங்க ஏறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாதம் கழிச்சு ஏறலன்னு வச்சிங்களேன், பாரு இந்த நாய் சொன்னான் ஏறுன்ட்டு, எங்கே ஏறவே இல்லை பாருங்க அப்படின்னு நம்மளை திட்டுவான். சரி, அப்போ நம்ம வந்து ஏறாதுன்னு சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், அடுத்த ஒரு மாதத்துக்கு ஏறலன்னு வச்சிங்களேன், இந்த கருநாக்கை வச்சுன்னு சொன்னான் ஏறாதுன்ட்டு, பாருங்கள் ஏறவே இல்லை பாருங்கள். ஸோ நீங்கள் ஏறும்னு சொன்னாலும் உங்களை திட்டுவானுங்க, ஏறாதுன்னு சொன்னாலும் உங்களை திட்டுவானுங்க. அதனால் பொதுவாக வந்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஸோ அப்போ என்னன்னா, சார் நீங்களே சொல்லுங்கள் சார் எந்த ஷேரை வாங்குறதுனா, அப்போ நம்ம என்ன ஷேரை சொல்கிறது? நம்ம சொல்கிற ஷேர் இறங்கி போச்சுன்னா திட்டுவானுங்க, ஏறி போச்சுன்னா கண்டிப்பாக பாராட்ட மாட்டானுங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயம். சரி, அப்போ வந்து நம்ம என்ன ஷேரை வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணப்போ, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து ரிவார்டு ஆகவோன்னு பெருசாக வரலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சொல்கிற ஷேரை வாங்கிட்டு மக்கள் வந்து அதிகமாக நஷ்டப்படக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், சில ஸ்டாக்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து ராணே குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. ராணே மெட்ராஸ், ராணே இன்ஜின் வால்வு, ராணே பிரேக்ஸு அப்படின்ட்டு ஒரு 4-5 கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல குரூப்பு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சவுத் வெஸ்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்களா, ஸ்பெக்குலேஷன்லாம் நிறைய இருக்காது. பட் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிஸ்லாம் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னோட அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு கம்பெனி, அது வந்து டிவிடெண்ட் வந்து எஃப்டி அளவுக்கு வரல, பட் கொஞ்சம் கம்மியாக வந்தது. பட் இருந்தாலும் டாடா கம்பெனி இல்லையா, அது ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பால்மர் அண்ட் லாரின்னு ஒரு கம்பெனி, அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான், அதுவும் டிவிடெண்ட் ஈல்டு நல்லா வந்தது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணேன், அப்போ நான் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்லாம் நான் சொல்கிறது, நீங்கள் முதலீடு பண்ணுறதுனா இதில் பண்ணலாங்க. இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து பங்குகள் விலை ஏறலைன்னா கூட உங்களுக்கு டிவிடெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு வந்துடுது. ஸோ அது நீங்கள் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பங்குகள் எல்லாமே 5 மடங்கு 10, சில ஸ்டாக்லாம் 10 மடங்கு கூட ஏறி இருந்தது. ஸோ பாருங்கள், நீங்கள் போட்ட பணத்துக்கு எஃப்டி ரிட்டர்னும் வந்து ஒரு 5 மடங்கு ஏறுதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்க்கல. அதுக்கப்புறம் நேராக வந்து 2020 கரோனா வைரஸ் பங்குச்சந்தையில் நல்லா இறங்கி இருந்தது. அப்போது சரி, நம்ம 2014 சொன்னோமே அதே மாதிரி இப்போ ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி, பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ. பிஎஸ்சி வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து அவ்வளோ பேங்க் எஃப்டி அளவுக்கு வரல, ஆனால் பிஎஃப்சி ஆர்இசி வந்து பேங்க் எஃப்டி அளவுக்கு ரிட்டர்ன் வந்தது. பிஎஸ்சி ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு நல்ல வேல்யூவேஷனில். அதாவது என்ன சொல்லுவாங்க, பிஎஸ்சிக்கு வந்து பாம்பேயில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது, பிஎஸ்சி பில்டிங். அந்த பில்டிங்கோட வேல்யூ அளவுக்கு கூட அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஷேர் வேல்யூ இல்லை, மார்க்கெட் கேப்பு. ஸோ ரொம்ப அண்டர் வேல்யூன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் நான் பேசியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஆர்இஸ்லாம் வந்து உங்களுக்கு பேங்க் எஃப்டியோட நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்லேயே வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு 6 மடங்கு விலை ஏறிடுச்சு. அதே போல் பிஎஸ்சி ஷேர் வந்து நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு மேலே ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர், சார் பிஎஃப்சி மாதிரி ஒரு ஷேர் சொல்லுங்கள் சார், ஆர்இசி மாதிரி ஒரு ஷேர் சொல்லுங்கள் சார்னாக்கா, நம்மளை எப்போ நினச்சாலும் போய் இந்த ஷேர் 10 மடங்கு ஏறும் அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வரல.
இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பங்குச்சந்தைகள்லாம் இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு அப்புறமுமே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் நம்ம இது வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்து பணத்தை வந்து வித்துட்டு பணத்தை எடுத்து வெளியே போயின்னு இருக்கிறாங்க. நம்ம பங்குச்சந்தையில் ஒரு பெருசாக வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் கடந்த 4-5 வருஷமாக நான் எந்த ஸ்டாக் பற்றியும் பேசினது கிடையாது. சரி, அப்போ நிறைய பேர் என்ன சார் பங்குச்சந்தை நல்லா இறங்கி போச்சு, நிஃப்டியாக பார்த்தீங்கன்னா 10-12% இறங்கி போச்சு, நிறைய ஸ்டாக்ஸ்லாம் 30-40% இறங்கிடுச்சு, இப்போ அதை ஏதாவது கொஞ்சம் ஷேரை பற்றி பேசுங்களா சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் இதில் வேறு சில நண்பர்களாக சார் நீங்களாம் பேசாதீங்க சார், இதெல்லாம் நீங்கள் வந்து செபியில் நாளைக்கு இப்போ நீங்கள் பிரச்சனை வரப்போகுது, ஷேர்ஸ் பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, அதான் வந்து அதுதான் நான் முதலே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், இது வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது, இதை பை பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சிலதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்று. ஸோ பீடிகை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பீடிகை 5 நிமிஷம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துடுவோம். நான் இன்னைக்கு பேச போகிற ஸ்டாக், அந்த ஸ்டாக்குடைய பேர் வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன். ஸோ இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதில் பர்மா எங்கேருந்து வந்தது, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இது பர்மா எங்கேருந்து வந்தது, பாம்பே எங்கேருந்து வந்தது அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இதை பற்றி பார்த்துருவோம். பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு கம்ப்யூட்டருக்கு போயிடுறேன். ஸோ பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் இது ஃபவுண்டட் இன் 1863, சுதந்திரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் கம்பெனி ஆஃப் வாடியா குரூப். Originally, it was formed as a public company to carry out teak business of William Wallace and was catering to domestic demands. இப்போ தெரிஞ்சுங்களா எங்கள் பர்மா எங்கேருந்து வந்ததுன்ட்டு? ஏன்னா இந்த கம்பெனி அவங்க எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா தேக்கு மரம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பர்மா தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்மா தேக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன்றது அப்படி ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1913 வந்து டீ பிளான்டேஷன்லாம், நிறைய டீ எஸ்டேட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சவுத் இந்தியாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீ, காஃபி, அதர் பிளான்டேஷன் ப்ராடக்ட்ஸு, பிஸ்கெட்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த தேக்கு மரத்தை பற்றி பேசும்போது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டியார்கள் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 1000 ஜன்னல் வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த பர்மா தேக்கை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது எனக்கு ஒரு யோசனை தோணும், எப்படி பர்மாலேருந்து அந்த காலத்தில் என்ன மாட்டு வண்டியில் வந்துருக்க முடியும், பர்மாலேருந்து எப்படி அவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து தென் தமிழ்நாட்டு பக்கம்லாம் போனதே கிடையாது. நம்ம அதிகபட்சம் பாண்டிச்சேரி வரைக்கும் தான் போயிருக்கிறோம் சவுத்தில், அதை தாண்டி போனது கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து காரைக்குடியில் ஒரு நண்பர், அது இந்த பங்குச்சந்தை மாமா ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்புறம் ஒரு வேலை ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட்னா அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு போகிற அந்த கரண்ட் கிடையாது. கடல் உள்ளார நதி மாதிரி தண்ணி ஓடிக்கினே இருக்குமா. ஸோ கடல் வந்து அப்படியே இருக்கும், அந்த கடலுக்கு நடுவில் ஒரு இடத்துல நதி மாதிரி தண்ணி வேகமாக ஓடின்னு இருக்குமா. அதுக்கு பேர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கப்பல் போகுது, இல்லை அந்த கப்பல்லேருந்து ஒருத்தர் அந்த இதில் விழுந்துடுறாருன்னு வச்சுப்போம், அந்த கரண்ட் இருக்கிற இடத்துல விழுந்துட்டார்னா அவ்வளோதான், அது அந்த அந்த நதி மாதிரி போய்கினா இருக்கும். அது நீங்கள் போய் ஹெலிகாப்டரில் போய் தேடினா கூட அந்த கப்பல் இருக்கிற ஏரியாவில் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அது 200-300 கிலோமீட்டர் போயிடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கரண்ட்டு பர்மாவிலேருந்து, இப்போ வந்து அந்த நாட்டோட பேர் மியான்மர்னு மாற்றிட்டாங்க, அந்த பர்மாவிலேருந்து காரைக்குடி வரைக்கும் வருதான். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், பர்மாவில் வந்து ஒரு தேக்கு மரத்தை வெட்டி அந்த தேக்கு மரத்துக்கு மேலே வந்து அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, சூனாப்பானா அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலி நேம் சூனாப்பானா அப்படின்ட்டு அந்த தேக்கு மரத்தில் செதுக்கிட்டு அந்த தேக்கு மரத்தை தூக்கி கரெக்டாக கடலில் போட்டுருவாங்களாம் அந்த கரண்ட்டாக இருக்கிற இடத்துல. அது கரெக்டாக 15வது நாள் காரைக்குடி பக்கம் வந்து கடற்கரை ஓரமாக ஒதுங்கிடுமா.
அதை வந்து அவங்க அங்கேருந்து லெட்டர் போட்டுருவாங்களாம், நான் வந்து இத்தனை தேதி போட்டிருக்கிறேன், இந்த தேதிக்கு அது வந்து இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்குங்கன்ட்டு. போய் எடுத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் இது நான் கேள்விப்பட்டது. இது உண்மையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைன்னா நீங்கள் காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா அவ்வளோ தேக்கு மரத்தில் வீடுகள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்துலேயே. சரி, இப்போ நம்ம பங்குச்சந்தைக்கு வந்துடுவோம் திரும்ப. இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தி. பாம்பே பர்மா டு ரிசீவ் 877 crore as interim dividend from Britannia Industries. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதில் பாம்பே பர்மாவுக்கு மட்டும் 887 கோடி ரூபாய் டிவிடெண்ட் வருமா. அப்போனா அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் வந்து எவ்வளோ ஷேர் வச்சுருக்கிறாங்க, பிரிட்டானியா ஷேர். ஸோ அதுதான் கீழே அந்த செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. பாம்பே பர்மா owns 50.5% stake in Britannia Industries, holding 12.17 crore shares. ஸோ பாம்பே பர்மா அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நிறைய பிரிட்டானியா ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னா 50% ஷேர்ஸ், 50.5% ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போது அதே வந்து இப்போ அந்த பிரிட்டானியாவை பற்றி போய் பார்த்துருவோமே. இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் போய் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,500 ரூபான்ற லெவலுக்கு போயிட்டு இப்போ நல்லா இறங்கி வந்து ஒரு 4,900, அது கிட்டத்தட்ட 30-35% இறங்கி இருக்குது இல்லைங்களா. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,17,000 கோடி. ஸோ பாம்பே பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோடைய ஷேரோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,17,000 கோடி. அதில் பாதி ஷேரை வந்து பாம்பே பர்மா வச்சுங்கிறாங்க. அப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா பாம்பே பர்மாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா இதில் பாதி இருக்கணும். இதில் பாதி கிட்டத்தட்ட ஒரு 58,000 59,000 கோடி. அது வந்து பாம்பே பர்மாவுக்கு பிரிட்டானியாவோட ஷேர்ஸோட வேல்யூ மட்டும்தான். இது இல்லாமல் அவங்க என்ன ஷேர் வச்சுருக்கிறாங்களோ, அப்புறம் வேறு என்ன அந்த பிஸ்னஸ் தான் பார்த்தோம் இல்லையா, நிறைய பிஸ்னஸ்லாமும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சத்திங்கன்னா இன்னும் அதிகமாக போகணும். ஆனால் பாம்பே பர்மாவோட மார்க்கெட் கேப் பாருங்க 14,000 கோடி தான் இருக்குது. இவங்க வச்சுருக்கிற பிரிட்டானியா ஷேர்ஸோட வேல்யூ மட்டுமே 58,000 கோடி 59,000 கோடி. ஆனால் இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து வெறும் 14,000 கோடி. அப்போனா பாருங்க எவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் நடக்குது. இதை நினச்சின்னு உடனே நாளைக்கு இப்போ வாங்கிட்டு இல்லைங்களா சார் இது கண்டிப்பாக 3 மடங்கு 4 மடங்கு ஏறுன்ட்டு அவர் ஒரு 6 வருஷம் கழிச்சு ஏறலைச்சு சார் நீங்கள் சொன்னீங்க நான் வாங்கினேன் 4 மடங்கு ஏறலைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த டிஸ்கவுண்ட்டில் நடக்கிறது எப்பவுமே டிஸ்கவுண்ட்லேயே நடக்கும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டில் நடக்கிறது இப்போ அந்த ஃபேர் வேல்யூ போய் நிற்கோன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒன்று. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஒரு ஷேர் வந்து 2,000 ரூபா போயிருக்கு, 3,000 ரூபா போயிருக்கு 2,975. 3,000 ரூபா போயிட்டு 3,000 ரூபாயிலேருந்து இப்போ 2,000 ரூபா வந்துருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35% இறங்கி இருக்குது. ரெண்டாவது இவங்களுக்கு பிரிட்டானியாவில் நிறைய ஷேர்ஸ் இருக்குது, 50% ஆஃப் த ஷேர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுடைய ஒர்த்து வந்து நல்ல ஒர்த்து. ஸோ அதனால் இதில் வந்து மார்க்கெட் மேலே போகுமா, இது நிறைய ப்ராஃபிட் வருமானா தெரியாது. ஆனால் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம யோசனை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ரிவார்டை பற்றி அதிகம் பேசல, ரிஸ்க் வந்து இதில் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ இப்போ இந்த செய்தித்தாளில் வந்தது உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் இப்போ நேராக போய் நீங்கள் பிரிட்டானியாவுடைய இதில் போயிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரிட்டானியாவோட இதில் போயிட்டு அதில் போய் ஷேர் ஹோல்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பே பர்மாவோட இதுவே இருக்காது. ஏன்னா இது சிலர் கேட்பாங்கன்றதுக்காக சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாம்பே பர்மாவே வராது. அது ஏன்னா அசோசியேட்டட் பிஸ்கெட்ஸ் இன்டர்நேஷ்னல்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து 45% காமிக்கிறாங்க. ஸோ இந்த எல்லாம் கார்பரேட் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இது என்னன்னா இந்த அசோசியேட்டட் பிஸ்கெட்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறதே வந்து பாம்பே பர்மாவுடைய ஒரு சப்சிடரி. ஸோ இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனோட வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டா தான் இது. ஸோ அதில் வந்து இந்த அசோசியேட்டட் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து இது வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் 44.76% டைரக்டாகவும் 5.78% இன்டைரக்டாகவும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்துச்சுங்களா. இந்த 44.76 இங்கே வந்துச்சா, பிரிட்டானியாவில் வந்துடுச்சா. மீதி 5% இன்டெரக்ட்னா இப்போ இது இந்த ப்ரைஸு இதெல்லாம் அது எல்லாமே அதோட சப்சிடியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு அவ்வளோ கரெக்டாக புரியாது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் 50%க்கு மேலே ஷேர்ஸை வந்து பிரிட்டானியாவில் வச்சுருக்கிறாங்க. அந்த பிரிட்டானியாவுடைய மார்க்கெட் கேப்பு 1,16,000 கோடி. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல விலை இறங்கி தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே இதுவும் வந்து கிட்டத்தட்ட 6,500 இப்போ 4,800 அப்படின்ற லெவலில் வந்துருக்குது. பிரிட்டானியாவும் சரி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனும் சரி, ரெண்டுமே 30-35% இறங்கி இருக்குது. ரூரல் டிமாண்டு குறவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ்லாம் சரியாக போகலை. வர பட்ஜெட்டில் வந்து நிறைய கன்செஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, ரூரல் டிமாண்ட் ஸ்டிமுலேஷனுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஓரளவு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எதிர்காலத்தில் டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து எப்பவுமே ஒரு பங்கு வாங்குறோன்னா எப்பவுமே வந்து ஒரு பீக்கில் போய் வாங்கக்கூடாது. இப்போ பீக்கிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 35% கரெக்ஷன் ஆகிருக்கு. அதையே நம்ம வந்து டைரெக்டாக பிரிட்டானியாவை வாங்காமல் அதனுடைய ஹோல்டிங் கம்பெனியான பாம்பே பர்மா வாங்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வேல்யூ கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டிஸ்கவுண்ட் அப்படியே தொடர்ந்து கூட இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒட்டு மொத்தமாக இப்போ கையில் 100 ரூபாய் இருக்குதுன்னா 100 ரூபாய் இப்போ முதலீடு பண்ணக்கூடாது. பொதுவாக வந்து HNI கிளைண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். எனக்கு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, HNI நண்பர்ஸு. அவங்கெல்லாம் வந்து பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இல்லை டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுவாங்க. நல்லா மார்க்கெட் இறங்கி நாசமாக போச்சு அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் வந்து ஒரு 20% 100 ரூபாய் வச்சுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 20 ரூபாயை வந்து டெப்ட் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 10% 20% ஊந்துதுன்னா அப்போ தான் மீதியை மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 30-35% வந்து ஒரு நல்ல கம்பெனிஸ்லாம் இறங்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 15% 20% நீங்கள் அதில் முதலீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் 10% 5% கூட இறங்குச்சுன்னா இப்போ நீங்கள் திரும்ப வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களால் வந்து இந்த பங்கு சந்தையில் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அது மொத்தம் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்கை நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு முதல்ல ஒரு ஸ்டாக் பற்றி பேசுகிறேன். செபிலேருந்து எதுவும் நோட்டீஸ் வராமல் இருந்தால் சந்தோஷம். நம்ம நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். பட் சமயத்தில் நல்லது பண்ணி நம்ம அன்னெசரியாக பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இந்த ஸ்டாக்கை பற்றி யூடியூபர் பேசுகிறதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கைட்லைன் இல்லை இல்லைங்களா. எது வந்து அட்வைஸு, எது அட்வைஸ் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா உங்ககிட்ட காசு வாங்கலைன்னும் போது அது அட்வைஸாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்படின்னு நினச்சிங்கனாக்கா, சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, என்னுடைய வட இந்திய நண்பர்கள் தான், தென்னிந்தியாவில் யாருக்கும் நந்த மரத்தில் வட இந்திய நண்பர்களுடைய நிறைய பேருடைய யூடியூப் சேனல்லேருந்து நிறைய யூடியூப்பை அப்படியே தூக்கிட்டாங்க. ஸோ யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, உங்களுடைய அரசாங்கம் ரெக்வஸ்ட் பண்ணதால் உங்கள் யூடியூப்பெல்லாம் நாங்கள் நிறைய தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதில் நிறைய பேர் பயந்து போயிருக்கிறாங்க, இது என்ன இது அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் பண்ணலை, யூடியூப்பை தூக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த யூடியூப்போ ஒரு வேளை கவர்மெண்ட் தூக்கணும்னு தூக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்லிடுறேன், இது வந்து திஸ் இஸ் நாட் எ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் பேசினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரும்போது வேறு சில ஸ்டாக் பற்றியும் கூடிய சீக்கிரம் நான் பேசலான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.